கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்ப்போம், அப்புறம் ஜஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் டீலை பற்றி பார்ப்போம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓவர் 300 people become Indian citizens under CAA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1955 வந்திருக்கும். இப்போ 2019 அதனுடைய அந்த சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க, அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அது ஒரு சர்ச்சையாகவே இருக்குது. ஆனால் அந்த சட்டத்துக்கு கீழே ஒரு 300 பேருக்கு மேலே இப்போ குடியுரிமையை வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சட்டம் என்ன சொல்லுது, குடியுரிமை வாங்குறதுக்கு அந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில் குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, என்ன மாதிரி கட் ஆஃப் டேட் இருக்கு, என்னென்ன கம்யூனிட்டிஸ், என்னென்ன கண்ட்ரிஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஒரு சட்டத்திலேருந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ சமீபத்தில் தான் இந்த சட்டத்தினுடைய விதிகள் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துச்சு. அதனால தான் 2019 இந்த ஒரு சட்டம் வந்திருந்தாலுமே இப்போதான் குடியுரிமை அப்படிங்கிறது முதல் முறையாக வழங்கியிருக்காங்க அந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு. சரிங்களா? ஸோ அந்த வகையில் என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மைனாரிட்டி கம்யூனிட்டிஸாக இருக்கணும். அது ஒரு 3 நாடுகளை சேர்ந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஓகேங்களா? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ், இந்த 3 கண்ட்ரியை சேர்ந்த ஒரு 6 மைனாரிட்டி கம்யூனிட்டிஸாக இருக்கணும். அது யார் இந்த 6 மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், சிக்ஸ், புத்திஸ்ட், பார்சிஸ் அண்ட் ஜெயின்ஸ், இவங்களாம் தான். ஓகேங்களா? ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க, பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க, நமக்கு சமண மதத்தை சேர்ந்தவங்க, பார்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதத்தை சேர்ந்தவங்க, சீக்கியர்கள், கடைசியா பார்த்தோம்னா கிறிஸ்துவர்கள். ஓகேங்களா? இந்த 6 மதங்களை சேர்ந்தவங்க அந்த 3 நாடுகள்ல இருந்து இருக்கணும். ஓகேங்களா? எந்தெந்த நாடுகள்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஓகேவா? ஸோ இந்த 6 மதங்களை சேர்ந்த அந்த 3 நாட்டை சேர்ந்த குடிமக்கள்லாம் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கணும். அப்படி இந்தியாவுக்குள்ள வந்திருக்கவங்க எந்த நாளைக்கு முன்னாடி வந்திருக்கணும், எந்த ஆண்டுக்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்படின்னா டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவுக்குள்ள வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷை சேர்ந்த 6 ரிலீஜனை சேர்ந்த மக்கள் டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அடிப்படையா வச்சு நம்ம அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு கீழே இப்போ ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக நிறைய விதிகள் தேவைப்படும். ஓகேங்களா? விதிகள், விதிமுறைகள் இதெல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ ஒவ்வொரு சட்டத்துக்கு கீழேயும் அந்த சட்டத்தின் பெயர்லேயே இப்போ சிஏஏ ஆக்ட் இருக்குன்னா சிஏஏ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி நமக்கு விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சிஏஏ ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு 2019 பாஸ் ஆயிருந்தாலுமே சிஏஏ ரூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் வராம தான் இருந்துச்சு. ரொம்ப சமீபத்தில் தான் அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணி நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ரூல்ஸை யார் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய உள்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்ட்ரி தான் நமக்கு இந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 11, 2024 தான் நமக்கு இந்த சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த சட்டத்தின் விதிகளும் பார்த்தோம்னா அப்போதான் நடைமுறைக்கு வந்துச்சு, மார்ச் 11, 2024. ஸோ அந்த சட்டத்தின் விதிகளில் பார்த்தோம்னா நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பேசிக் எலிஜிபிலிட்டி. நம்ம அந்த சட்டத்தில் பார்த்த அந்த 3 நாடுகள், 6 மதங்கள் அப்படிங்கிறதெல்லாம். அதை தாண்டி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், நமக்கு இந்தியாவில் தான் இவங்க ஒரு 8 வருஷமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு அத்தாட்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ரூல்ஸ்ல தான் சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அது நிறைய எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், அந்த நாட்டோட சிட்டிசனுக்கு நீங்க அந்த நாட்டோட சிட்டிசன் தான் அப்படிங்கறத என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ரூல்ஸ்ல நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. அது ரொம்ப எலாபரேட்டா இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ் அப்படிங்கிறது மார்ச் 11, 2024 நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். நடைமுறைக்கு வந்த பிறகு ஒரு மாசம் கழிச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்கு கீழே, இந்த ஆக்டுக்கு கீழே குடியுரிமை வாங்கணும் அப்படிங்கிறவங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கடைசியாக பார்த்தோம்னா ஒரு 300 பேருக்கு நேற்று தான் அந்த குடியுரிமை அப்படி இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இந்த ஒரு செய்தியில் பார்க்குறோம். முக்கியமான செய்தியாக இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் எக்ஸாம் டைமாக இருக்கனால கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிறதும் நல்லது தான். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா
ஒரு செட் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம், இக்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த இக்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா இதுதான் நம்ம ஷோல்டர்ல வச்சு சுடுற மாதிரி ஒரு டைப் ஆஃப் கன்னுன்னு கூட நம்ம சொல்லலாம். எதுக்கு எதிராக பயன்படுத்துவாங்கன்னா நம்ம எதிரி நாட்டு விமானங்களுக்கு எதிராக, எதிரி நாட்டு ட்ரோன்களுக்கு எதிராக வந்து இதை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எதிராக நம்ம நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருப்போம். ஸோ அங்கிருந்து ஒரு ஏரோப்ளைன் வருது அப்படின்னா நம்ம இங்கிருந்து மிசைல் அனுப்புவோம், இங்கிருந்து ராக்கெட் அனுப்புவோம், அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸா இருக்கும். ஓகேங்களா? இப்போ மிசைல் அனுப்புறது, எதிரி நாட்டு விமானம் வரப்போ நம்ம இங்கிருந்து நம்மளோட மிசைல் அனுப்புறது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், வேற வழியே இல்லை, கடைசியா இதை தான் பயன்படுத்தணுங்கிறப்பதான் இந்த இக்லா அப்படிங்கிற இந்த இக்லா எஸ் ஏர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வானத்திலிருந்து வரக்கூடிய எல்லாமே நம்ம மிசைல் அனுப்பியும் தப்பிச்சிருச்சு, நிறைய விஷயங்களை வச்சிருப்போம், எல்லாத்தையும் அனுப்பிச்சோம், அது தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ இது சோல்ஜர்ஸ் அவங்களோட ஷோல்டர்ல வச்சு சுடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இக்லா எஸ் ஏர் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? SHORAD அப்படின்னு சொல்றாங்க, ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு இக்லா சிஸ்டம் யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ பேசிக்கா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லை, பட் ஸ்டில் என்ன ஏது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் இன் 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இன்டர்நெட் ஷட்டவுன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல கலவரம் அப்படிங்கிறது நடக்குதுன்னா முதல்ல அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, அந்த இன்டர்நெட்டை வந்து கட் ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டை கட் ஆஃப் பண்ணுறது மூலயமா நமக்கு அந்த கலவரத்தை ஒரு பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா அந்த லோக்காலிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பகுதியிலிருந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் இல்லை ஃபேக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பரவாமல் நம்மளால தடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்கு. நமக்கு ஃபேக் இன்ஃபர்மேஷனை பரவாமல் தடுக்க முடியும். இருந்தாலுமே மணிப்பூர்ல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த கலவரம் நடந்தப்போ ஏகப்பட்ட வீடியோஸை வந்து ஷூட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் இன்டர்நெட் ஷட் டவுனாக இருந்தனால அது எதையுமே அப்லோட் பண்ண முடியாம இருந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட் ஷட் டவுன் அதை விளக்குனதுக்கு அப்புறமா தான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க நெட்ல. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு கொடுமையா இருந்துச்சு அந்த மணிப்பூர் கலவரம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இன்டர்நெட் ஷட் டவுன் இல்லாம இருந்துருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ்லாம் எடுத்தோன்னே இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளும் ஆக்ஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ போத் இப்படியும் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த தவறான தகவல்கள் பரவாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் உலகத்திலே அதிக நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து 6வது முறையா இந்தியா தான் இதுல முதல் இடத்துல வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் 6th straight year இந்தியா ஹாஸ் விட்னஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு டைம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் மட்டும் ஒரு 116 டைம் வந்து இந்தியாவில் இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தின் சார்பாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. அதிக நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படின்னா இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கு. தொடர்ந்து 6வது முறையா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். அந்த 2023 மட்டும் ஒரு 116 டைம் வந்து பண்ணியிருக்கோம். நமக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர், ஈரான், பாலஸ்தீன், யுக்ரைன் இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச், என்னோட அந்த ரைட் டு இன்டர்நெட் அதெல்லாம் வந்து தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸ்டில் அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு கம்யூனல் வயலன்ஸோ இல்லை ஒரு கேஸ்ட் வயலன்ஸோ இருக்கப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நடைமுறையை பின்பற்றிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் நியூஸஸாக இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.